ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3 ஆயிட்டுனா நம்ம வந்துருவோம். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு நெறைய செல்லக்குட்டீஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "அக்கா என்னால சேமிக்கவே முடியலக்கா. நான் என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியல. என் ஹஸ்பண்டோட சேலரி இவ்ளோ வருது. ஆனா கடனே எனக்கு இவ்ளோ இருக்குக்கா. நான் எத வச்சுக்கா சேவ் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க. கமெண்ட் பண்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்காக உள்ள வீடியோ தான் இது. இது குட்டி குட்டி சேவிங்ஸ் தான்ப்பா. உங்கள வந்து ரொம்ப ஹையா போய் சேவிங்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஹையா சேவிங்ஸ் பண்ற வீடியோலாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நான் போட்டிருக்கேன். இன்னைக்கு போட்டிருக்கிறது குட்டி குட்டியான டிப்ஸ் மட்டும்தான். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணீங்கன்னா உங்களால மாசம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களால எடுத்து வைக்க முடியும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னால சுத்தமா பண்ணவே முடியலக்கா. என்ன பண்ணனே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ. இல்லப்பா நான் ஹை லெவல்ல வந்து பண்ணணும் அப்படிங்கிறவங்க, அதாவது வருஷம் வருஷம் நான் பண்றவங்க அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா போலாம். ஏன்னா இது வந்து டெய்லி, வீக்லி, மந்த்லி இது மாரி உள்ளவங்களுக்காக மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி எப்பவும் போல லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். சேமிக்கவே முடியலைங்கிறவங்க இந்த முறையை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பவுமே சேமிப்புங்கிறது ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிரணும்டா. உங்களுக்கு சேலரி வருதா? சேலரி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிரணும். அதுக்கப்புறம் தான் செலவுக்கு எடுக்கணும். ஆனா, இதுக்கு முன்னாடிலாம் நான்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பேன்? ஃபஸ்ட்டு செலவு வாடகை எடுக்கணுமா? வாடகை, கரண்ட் பில்லு, அதுக்கு, இதுக்கு, நொட்டு நொசுக்குன்னு சொல்லிட்டு அத்தனைக்கும் எடுத்து வச்சுட்டு, சேவிங்ஸ்ன்னு போய் பார்த்தோன்னா, 0வா தான் இருக்கும். சரி இந்த மாசம் விட்டுருவோம். அடுத்த மாசம் பார்ப்போம். அப்படின்னு நான் நம்புவேன். அடுத்த மாசம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வரும். அத வந்து கடன் வாங்கி தான் அத வந்து குடும்பத்த நடத்திக்கிட்டு இருந்தோம். பட் இப்ப அப்படி இல்லாம நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்த உடனே சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு முதல்ல அத தூக்கி தூர வச்சுர்றது. அதுக்கப்புறம் உள்ள செலவெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அதுதான். இப்போ வந்து குட்டி குட்டி டிப்ஸ் என்னலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு உண்டியல்ல இப்போ உங்க ஹஸ்பண்டோட சேலரியே 15ஓ, 20ஓ, 30ஓ, 50,000மோ எவ்வளோ வருதோ, அதில இருந்து நீங்க ஒரு ஒரு பெர்சன்டேஜ் வந்து நீங்க எடுத்து போட்டுறணும். இப்போ நான் ஸ்மாலா கொஞ்சம் உள்ளவங்களுக்கு மட்டும் சொல்லட்டா, ஒரு ரூ. 15,000 வருது, இல்ல ரூ. 10,000 வருதுங்கிறவங்க, முதல்ல அத எடுத்துட்டு வந்த உடனே ஒரு ரூ. 200 எடுத்து, முதல்ல ஒரு உண்டியல்ல போட்டுருங்க. அந்த உண்டியல நீங்க மறந்துருங்க. என்ன செய்யணும்? அந்த உண்டியல நம்ம மறந்துறணும். மறந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் தான் நம்ம அது வந்து ஓப்பன் பண்ணணும். அதுவரைக்கும் மாசம் மாசம் அந்த ரூ. 200 ரூ. 200 போட்டுக்கிட்டே இருக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்போவோ நமக்கு வந்து ரொம்ப எமர்ஜென்சி இல்ல ஏதோ ஒரு பொருள் வாங்கணும் அப்படிங்கும்போது மட்டும் தான் நம்ம அத எடுக்கணும். இல்லையா நான் ஒரு டூர் போணும்னு ஆசைப்படுறேன்ப்பா ஃபேமிலியோட அப்படிங்கிறவங்க இத வந்து எடுக்கலாம். இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியான வழி. ஸோ, அதனால ஈஸியா நீங்க வந்து கன்வே பண்ணலாம். இத விட ஒரு ஈஸியான வழி சொல்லட்டா? எத்தனாவது பாயிண்ட்ல இருக்கு? ம். 4வது பாயிண்ட்ல இருக்குடா. 4வது பாயிண்ட்ட நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது. நம்மளோட குட்டீஸ் கூட ஈஸியா வந்து அத எப்படி சொல்றது? சேவிங்ஸ் பண்ணிருங்க. அந்த அளவுக்கு சுலபமான ஒரு வழிய வந்து 4வது பாயிண்ட்ல வச்சிருக்கேன். ஸோ, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சில்ற காசுக்கு எப்படியும் கடைக்கு போயிட்டு வந்தா சில்லற நம்ம கையில குடுத்து தான் ஆவாங்க. அந்த சில்லறைய நம்ம என்ன பண்ணுவோம், உடனே அங்க எங்கேயுமா தூக்கி வைப்போம். இல்ல பர்ஸ்ல போட்டிருப்போம், ஹேண்ட் பேக்ல போட்டிருப்போம், டிவி முன்னாடி செல்ஃப்லன்னு சொல்லிட்டு தூக்கி வச்சிருப்போம். பட் அப்படிலாம் பண்ணாம, ஒரு சில்லறைக்குன்னு ஒரு உண்டியலோ, இல்ல ஒரு குட்டி பாக்ஸோ எடுத்து வைங்க. அத அப்படியே எடுத்துட்டு வந்து உண்டியல்ல போட்டு வச்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அத அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. ஓப்பன் பண்ண முடியாத அளவுக்கு ஃபெவிக்விக் வச்சு ஒட்டி வச்சுருங்க பாக்ஸா இருந்துச்சுன்னா. இல்லையா, அது என்ன உண்டியலா இருந்துச்சுன்னா, அத அப்படியே வச்சுருங்க. வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ சில்லற சேர்க்கறதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்காம, அப்பப்போ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 100, 50 அவ்வளோதான் நமக்கு வந்து சேரும். பட் அதுவே வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கும்போது ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் கண்டிப்பா நமக்கு வந்து சேவிங்ஸ் ஆகும். சில பேருக்கு அது கூடவே தான் வரும். ஸோ, அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் எடுக்கணும். அப்போ தான் ஒரு கணிசமான தொகை வந்து அதில நமக்கு வந்து சேரும். அத வச்சு என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு பிரயோஜனமா உள்ளது வாங்கிக்கலாம். இல்லன்னா அத எடுத்துட்டு போய் அப்படியே ஒரு நகைச்சீட்டுக்கு போட்டுக்கலாம். இல்லையா அத எடுத்துட்டு போய் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி ஒரு கோல்டு காயினோ ஏதோ ஒண்ணு வந்து வாங்கிக்கலாம் ஒரு 100 மில்லில. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கங்கடா. நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு நெனச்சா மட்டும் தான் அது கஷ்டம். இதையும் நம்மளால முடியும். எவ்வளவோ பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி ஸ்டைல்ல நீங்க வந்து பண்ணணும். ஓகேவா? அப்படி பண்ணுனாலே போதும். நம்மளால கண்டிப்பா முடியும். 3வது இப்போ கிராசரிக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருப்போம். இல்லையா? ஒரு 2500 3000 சில பேர் 2000 இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்குறோம்னு வைங்களேன். அந்த ஒதுக்குன காச என்ன பண்ணுவோம்? கரெக்ட்டா 2000க்கு போய் வாங்குவோமா? வாங்கவே மாட்டோம். கூட தான் வாங்குவோம். பட் நம்ம ஃபர்ஸ்ட்டே யோசிச்சிரணும். இந்த 2000த்துல ரூ. 1900 தான் வாங்கணும். ரூ. 100 நம்ம வந்து மிச்சம் பிடிக்கணும் இதில அப்படின்னு நினைக்கணும். இதுக்கு நான் ஏற்கனவே நெறைய டிப்ஸ் குடுத்துருக்கேன். என்னோட வீடியோ பார்க்காதவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது. பார்த்துட்டு இருக்கவங்க அத்தனை தங்க குட்டிகளுக்குமே தெரியும். எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல என்னலாம் சொல்லியிருக்கிறோம். கிராசரி வந்து தெரிஞ்ச இடத்துலயும் வாங்கணும். ஹோல்சேல் இடத்துலயும் வாங்கணும்.
1 கடை 2 கடை இல்ல 10 கடை ஏறி இறங்கி வாங்கணும். அப்பதான் நம்மளால எப்படி பண்ண முடியும்? சேவிங்ஸா பண்ண முடியும். ஸோ அந்த 10 கடையில ஏறி இறங்கும்போது நமக்கு வந்து ஒரு 1 மாசம் 2 மாசம் ஏறி இறங்கும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடையில இன்னென்ன வந்து பொருளா இருக்கும், கம்மியா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, நம்ம ஏறி இறங்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்தந்த கடையில போய் ஒரு சீட்ட நீட்டி விட்டா போதும். அவங்க வந்து அத்தனை ஜாமானும் போட்டு வச்சுருவாங்க. ஈஸியா நம்ம வந்து கொண்டு வந்துரலாம். அவ்வளோதான். ஒரு 2 வாட்டி கொஞ்சம் கஷ்டப்படுற மாரி இருக்கும். பட் சேவிங்ஸ் வரும் பார்த்தீங்களா, அப்ப இருக்க சந்தோஷத்துக்கு இந்த கஷ்டம்லாம் பெரிய விஷயமாவே தெரியாது. ஸோ, அதனால நம்ம அப்படி செஞ்சிடலாம். ஓகேவா? இப்போ பட்ஜெட்டுக்கு கண்டிப்பா நம்ம வந்து ஒதுக்குவோம் கிராசரின்ட்டு. அந்த கிராசரியிலேருந்து கொஞ்சமாச்சும் எப்படியாவது மிச்சம் வர மாரி பார்த்துட்டு, அத உடனே செலவு பண்ணாம எடுத்து ஒரு தனியா ஒரு உண்டியல்ல வச்சுருவோம். அப்படி உண்டியல்ல வச்சுட்டோம்னா, அவசரத்துக்கு அது கண்டிப்பா உதவும். அது என்னடா இது அதில ரூ. 100 ரூ. 50 என்ன உதவிட போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. பட் அதுவும் ஒரு காசு தான். பணம் இல்லாதவன் மனசு குப்பையிலங்கிற மாதிரி, நமக்கு பணம் இருந்தா மட்டும் தான் நம்மள வந்து 4 பேர் மதிப்பாங்க. அந்த பணத்த வந்து எப்படி சேவிங்ஸ் பண்றதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. எல்லாருமே சம்பாதிக்கலாம். பட் எல்லாராலயுமே சேர்த்து வைக்க முடியாது. மனசு இருந்தா தான் மார்க்கம் உண்டுங்கிற மாரி நீங்க மனசு வச்சா மட்டும் தான் சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ, அதுக்கு தான் நான் இந்த மாரி வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ணலாம். ஓகேவா? 4வது நம்மளுடைய செல்லக்குட்டி டிப்ஸ் வந்து வந்துருச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும்ப்பா. என்னுடைய பசங்களையே நான் இத வந்து சேர்த்து வைக்க சொல்லுவேன். பட் அவங்க வந்து நான் வந்து அந்த அளவுக்கு பிள்ளைங்க கையில காசு குடுக்க மாட்டேன். ஸோ, அதனால அவங்கள வந்து ஸ்கிப் பண்ணிட்டு நானே இத வந்து சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்க வந்து உங்க பசங்களுக்கு வந்து பாக்கெட் மணிலாம் குடுக்குறதா இருந்தா கண்டிப்பா நீங்க இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? எப்படி தெரியுமாடா? இது வந்து கேலண்டர் சேமிப்பு. இப்போ டெய்லி ஒரு கேலண்டர நீங்க வந்து கிழிக்கிறீங்களா? 1ஆம் தேதி கிழிச்ச உடனே உண்டியல்ல வந்து ரூ. 1 போட்டு வச்சுருங்க. 2ஆம் தேதி கிழிக்கிறீங்களா? ரூ. 2 போட்டு வச்சுருங்க. 3ஆம் தேதி கிழிக்கிறீங்களா? ரூ. 3 போட்டு வச்சுருங்க. 4ஆம் தேதி கிழிக்கும்போது ரூ. 4 10ஆம் தேதிக்கு ரூ. 10 20ஆம் தேதிக்கு ரூ. 20 31ஆம் தேதிக்கு ரூ. 31 இப்படி போடுங்க. இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட் இல்ல. ரூ. 1 ரூ. 2ங்கும்போது ஈஸியா நம்மளால முடியும். ரூ. 31 தான் நமக்கு இதில இருக்கிறதுலே பெரிய அமௌண்ட். அப்படிங்கும்போது ஈஸியா நம்மளால அத வந்து சேவிங்ஸ் பண்ணவே முடியும். பட் இந்த சேவிங்ஸ் பண்ணத உடனே டப்பாவ தொறந்து நீங்க எடுத்துறக்கூடாது. இத எடுத்து, எடுத்து, எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு மாசமா எடுத்து வைங்க. ஏதாவது ஒரு நகை வாங்குறதுக்கோ, இல்ல எதுக்கோ ஒரு பல்க் அமௌண்ட் நமக்கு தேவைப்படுது அப்படிங்கும்போது, கொஞ்சம் சில்லற அமௌண்ட் தேவைப்படும் பார்த்தீங்களா? அப்ப இந்த அமௌண்ட் வந்து எப்படி சொல்றது? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாரிங்கிற மாரி இந்த அமௌண்ட் வந்து நம்ம குறுக்க வந்து நிக்கும். இது குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு வந்து நிக்கும். அப்ப நம்ம வந்து ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஒரு வழியா நம்ம கையிலேருந்து காசு கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதையுமே வந்து ஈஸியா நினைக்காம கண்டிப்பா சேவ் பண்ணி பாருங்க. உங்களால முடியும். இது ஒண்ணும் பெரிய அமௌண்ட் இல்ல பார்த்தீங்களா? ரூ. 1 ரூ. 2 ரூ. 3 அப்படிங்கும்போது நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் தெரியாது. நம்மளோட செலவுல இதுவும் ஒரு பார்ட்ஸ் அப்படி ஆயிரும். ஸோ இந்த மாரி பார்ட்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து பெருசா தெரியாது. நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். இதத்தான் நான் வந்து சொல்ல வந்தேன். இந்த 4த் டிப் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கு பிடிக்குதோ இல்லையோப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிப்ஸ் இது. உங்களுக்கும் பிடிச்சா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? 5த்து மொத்தமே 5 டிப் தான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால என்னுடைய குரல்லேருந்து உங்களுக்கு நான் லீவ் விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியா டிப்ஸ் 5 டிப்ஸ் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். நாளையிலேருந்து நான் மறுபடியும் வந்துருவேன். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி இதுங்க பாருங்க. வேற வழி இல்ல. உங்களுக்கு லீவ் விட்டாச்சு. ஸ்கூல் ஆட்டோவை கட் பண்ணுறது என்னக்கா சொல்கிற? ஸ்கூல் ஆட்டோலாம் கட் பண்ணால் பிள்ளைங்க என்னக்கா நடப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா, பக்கத்துலவே ஸ்கூல் இருக்குது. இப்போ அடுத்த தெருவில் ஸ்கூல் இருக்குன்னா, நீங்கள் ஏன் ஸ்கூல் ஆட்டோவை செலவு பண்ணுறீங்க? வீணா ரூ. 500 ரூ. 1000 கொடுக்குறதுக்கு வேற நடராஜ் சர்வீஸ்க்கு போங்க. 90s கிட்ஸ் நமக்கு தெரியாதா? இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது ஸ்கூலு 2 தெரு 3 தெரு தள்ளி இருக்கும். பட் அப்போம்லாம் சைக்கிள் அந்த அளவுக்கு கிடையாது. சைக்கிள் அப்போ தான் குடுக்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ். ஜெயலலிதா அம்மா வந்து அப்போ தான் குடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு பேஜ் எங்களுக்கு முந்தின செட்டு வந்து ஃபர்ஸ்ட்டு பேஜ். செகண்ட் செட்டு தான் நாங்க. அதனால அவங்களுக்கு குடுத்த சைக்கிள்லாம் பார்க்க ஆசையா இருக்கும். எப்பன்டா நம்மள 12த் வருவோம், நமக்கு தருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஆர்வமா இருக்கும். அப்பந்தான் அந்த இதெல்லாம் நமக்கு வந்து குடுத்துட்டு இருந்தாங்க சைக்கிள்லாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவோம்? நடந்தே தான் போறது, நடந்தே தான் வர்றது. பக்கத்துலலாம் இருக்காது ஸ்கூலு. 2, 3 தெரு தள்ளி இருக்கும். பட் இதுலனா நெறைய விஷயம் நல்ல விஷயம் என்ன தெரியுமாடா? நீ நடந்து போறதுனால நமக்கு வந்து ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். 1. இன்னொன்னு வந்து கண்ட கண்ட நோய்கள் வந்து வரவே செய்யாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு நீர்க்கட்டி அது இதுன்னு சொல்ற காரணம் என்னன்னா, நடக்காம இருக்கிறது தான். முட்டு வலி, நீர்க்கட்டி, உடம்பு கம்மியாகுது, உடம்பு வந்து ஓவர் வெயிட்டா இருக்கு, எனக்கு பசிக்கவே மாட்டேங்குது. இந்த மாரிக்கெல்லாம் உள்ள காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நடக்காம வீட்டுக்குள்ளேயே சொங்கி மாரி இருக்கிறது தான். ஸோ சொங்கித்தனத்த மாத்திட்டு, நம்ம கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும். நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இன்னொன்னு வந்து உடம்புக்கும் நல்லது, நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லது. நம்ம பட்ஜெட்டுக்கு கொஞ்சம் சேவிங்ஸ் ஆனா இப்போ ஒரு ரூ. 1000 சேவிங்ஸ் ஆயிருக்கு. அதில வந்து ஒரு நல்ல பழங்கள் வாங்கி சாப்பிடலாம். ஏன்னா வேன் ஃபீஸ் எப்படியும் ரூ. 1000க்கு குறைஞ்சு போய் ஒண்ணும் வாங்குறதில்ல. அந்த ரூ. 1000ல ஏதோ ஒண்ணு புடிச்சத வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இல்ல புடிச்சத செஞ்சுக்கலாம். ஏதோ ஒண்ணு செய்யலாம். இல்லையா சேவிங்ஸ் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ரூ. 1000 எதுக்கு உண்ணாம திங்காம அடுத்தவன்ட்ட குடுக்கணும்? இதுவரைக்கும் நான் உண்ணாம திங்காம யார்ட்ட குடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன்?
கரண்ட் பில் கரண்ட்டை கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். பட் இப்போது புதுசாக இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் நடராஜ் சர்வீஸுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அசால்ட்டாக நடப்போம். ஸோ அசால்ட்டாக நடக்கிறோம், அழகாக சேவிங்ஸ் பண்ணுறோம். இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இன்றைக்கி வாய் இவ்வளோ குளருது. ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மணியை பார்த்தீங்களா 1:45 ஆயிடுச்சு. இதுவுமே பசி தாங்காது, வயிறு கூப்பிட ஆரம்பிச்சிட்டு. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்ப்பா. லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய்மா.